ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கை பாருங்க. ஒலிம்பியா மூவிஸ்னுடைய தயாரிப்பில் அதர்வா மற்றும் நிமிஷா சஜனுடைய நடிப்பில் ஜூன் 20 ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் டிஎன்ஏ. அண்ட் இந்த திரைப்படத்தை நெல்சன் வெங்கடேஷன் டைரக்ட் பண்ணுறாரு. அண்ட் இப்போ இந்த படத்துக்கு ட்ரைலர் படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஸ்ரீகாந்த் ஹரிஹரன் இசையமைக்கிறாரு ஜிப்ரானுடைய மேற்பார்வையில். அண்ட் படத்தினுடைய ஒவ்வொரு பாடலும் ரிலீஸ் ஆகி சூப்பரான வரவேற்பு கிடைச்சது மட்டும் இல்லாமல் இப்போ ட்ரைலர் பார்த்தீங்கன்னா படத்து மேலே இருக்க எதிர்பார்ப்பை அதிகமாக்கியிருக்கு. நமிதா பிரமோத் ரீசெண்டாக அவங்களுடைய ஃபோட்டோஸை இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரைட்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்கிறாங்க ஆரஞ்ச் கலரில். ஸோ அந்த ட்ரெஸ்ஸோடு எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் காளி வெங்கட்டுடைய நடிப்பில் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மெட்ராஸ் மேட்னி. அண்ட் இந்த திரைப்படத்தை கார்த்திகேயன் மணி டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க கேசி பாலசாரங்குடைய இசையில். படம் ரிலீஸ் ஆகி நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கக்கூடிய நேரத்தில் படத்துலேருந்து தூர நினைவுன்ற வீடியோ சாங் படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க. அதுக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. நிமிஷா சஜயன் அடுத்தது அவங்களுடைய ரிலீஸ் டிஎன்ஏ திரைப்படம். அந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் கலந்துக்கும் போது செக் பேட்டர்னில் இருக்கக்கூடிய சில்க் சாரியோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கேப்ஷனில் சேனலிங் மை சென்னை பொண்ணு அப்படின்றதையும் கேப்ஷனாக கொடுத்துருக்குறாங்க. பேஷன் ஸ்டுடியோஸ் த ரூட் தயாரிப்பில் ஜே.கே. சந்திரனுடைய டைரக்ஷனில் கீர்த்தி சுரேஷுடைய நடிப்பில் அண்ட் ஷான்ரோலனுடைய இசையில் வெளிவரத்துக்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் ரிவால்வர் ரீட்டா. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை படக்குனர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு வீடியோ கிளிப்போடையும் அண்ட் போஸ்டரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ படம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 27 ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. கஜோல் அவங்களுடைய நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆன மா மூவினுடைய ப்ரொமோஷனில் கலந்துக்கும் போது பியூட்டிஃபுல்லான எல்லோ சாரியில் அண்ட் ரெட்ரோ பேட்டர்னில் அவங்களுடைய ஸ்டைலிங்கை பண்ணியிருந்தாங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். ரைஸ் ஈஸ்ட் என்டர்டைன்மெண்ட் மற்றும் அஷோர் ஃபிலிம்ஸ்னுடைய தயாரிப்பில் விக்ரம் பிரபுடைய நடிப்பில் சண்முக பிரியனுடைய டைரக்ஷனில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் லவ் மேரேஜ். அண்ட் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஜூன் 27 ரிலீஸ் ஆக போகுது. இப்போ இந்த படத்துல இருந்து எடுப்பா பாட்டில் என்ற பாடலை படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க. ரித்துவர்மா இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரியான பியூட்டிஃபுல்லான சீசைடில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க ட்ராபிக்கல் பேட்டர்ன் அவுட்ஃபிட்டில். அண்ட் வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். விஜய் கம்பைன்ஸ்னுடைய தயாரிப்பில் இசைஞானி இளையராஜாவுடைய இசையில் அன்புடைய டைரக்ஷனில் சண்முக பாண்டியனுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் படைத்தலைவன். அண்ட் இந்த திரைப்படம் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சி படம் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்குது. அபிராமி தக் லைஃப் ப்ரொமோஷனில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் ஐவரி செல்வார் சூட்டில் இதோ உங்களுக்காக.
யூவி கிரியேஷனுடைய தயாரிப்பில் காட்டி திரைப்படம் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்குது. அண்ட் இந்த திரைப்படத்தை கிரிஷ் ஜலர்மடி அவங்க வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க அனுஷ்கா ஷெட்டி மற்றும் விக்ரம் பிரபுடைய நடிப்பில். அண்ட் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 11th வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட் தந்திருக்கிறாங்க. அண்ட் இதுக்கான 30 days to goன்ற போஸ்டர் வந்து படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க. தானியா ரவிச்சந்திரன் ரீசெண்டாக அவங்க வந்து வெளியூர் ட்ரிப் போயிருந்தாங்க. அங்கே அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா டேங்க் டாப்போட டெனிம் ஷார்ட்ஸோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். ஏஆர் என்டர்டெயின்மெண்ட்டுடைய தயாரிப்பில் நவீன் சந்திராவுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரம் ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் 11. அண்ட் இந்த திரைப்படத்தை லோகேஷ் அஜில்ஸ் வந்துட்டு டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் இப்போ இந்த திரைப்படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு அமேசான் பிரைமில். அண்ட் அங்கேயும் ட்ரெண்டிங்கில் இருந்துகிட்டு இருக்கு. வாமிகாமி அவங்களுடைய ரீசன் சாரியில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பார்க்குறதுக்கு அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கிறாங்க. இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினிமாஸ் எல்எல்பி மற்றும் அமிகோஸ் கிரியேஷன் பிரைவேட் லிமிடெடுடைய தயாரிப்பில் சேகர் கமலாவுடைய டைரக்ஷனில் தனுஷ் ராஷ்மிகா மண்டனாவுடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் குபேரா. அண்ட் இந்த திரைப்படத்தில் தோழா படத்துக்கு அப்புறமா தமிழில் இது ஆக்சுவலி 2 லாங்குவேஜ்லேயும் இருக்கிறாங்க, தெலுங்கு மற்றும் தமிழ். ஸோ தோழாவும் அதே போல் தான் எடுத்திருந்தாங்க. நாகார்ஜுன அவர்கள் இந்த படத்துலேயும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. அண்ட் இந்த திரைப்படம் வந்து ஜூன் 20 வந்து ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த படத்துக்கு டிஎஸ்பி அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படம் வந்து யூகேல வந்து 19th ஒரு நாள் முன்னாடியே வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற ட்ரைலர் அண்ட் போஸ்டர் வந்து வெளியிட்டிருக்காங்க படக்குழுவினர். எம்ஏ ஜாக்சன் பாரிஸில் அவங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அங்கே அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸு அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஃபேன்ஸ் வந்து எக்கச்சக்க லைக்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷனுடைய தயாரிப்பில் விஜய் ஆண்டனி அவங்களுடைய நடிப்பில் லியோ ஜான் பாலுடைய டைரக்ஷனில் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மார்கன். அண்ட் இந்த திரைப்படம் வந்து ஜூன் 27th வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுவினர் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய யூஎஸ் ரிலீஸ்க்கான ரைட்ஸை வந்து டென்ட் கொட்டா வந்து வாங்கியிருக்கிறாங்கன்ற அப்டேட்டை போஸ்டர் மூலிமா தெரிவிச்சிருக்கிறாங்க. சூர்யா அவருடைய ரீசன்ட் கிளிக்ஸை இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் பார்க்கறதுக்கு நாளுக்கு நாள் செம ஹேண்ட்ஸமாக மாறிட்டு இருக்கிறாரு. அண்ட் இந்த அவுட்ஃபிட்டில் செம டேப்பராக இருந்தார். A&HS ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் மேத்யூ தாமஸ் உடைய நடிப்பில் அடுத்ததாக ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து நைட் ரைடர்ஸ். அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து நௌஃபல் அப்துல்லா வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டைட்டில் வந்து படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க. விஜயலட்சுமி அவங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் சன்னோட ஜப்பான் போயிருந்தாங்க சம்மர் வெக்கேஷனுக்கு. அண்ட் அங்கே எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் ஏதோ உங்களுக்காக. இனி இதே போல் உங்களுக்கு பிடித்தமான செலிபிரிட்டி அப்டேட்ஸ்லாம் நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கில் காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் நீங்கள் உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளே எக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பை.